ஒரு நிகழ வச்ச ஒரு நிகழ்வு நான் போயிருந்தேன். எமோஷ்னலாக ஆச்சு அந்த இடத்துக்கு போய். 2025 முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் எனக்கு மட்டும் இல்லை, ஒரு தலைமுறைக்கும் ஸ்பெஷல் தான். சிரிப்பு, சந்தோஷம், கண்ணீர் எல்லாமே சினிமா கூட கலந்து தான் இருக்குது. ஆக்சுவலி சினிமா தான் வாழ்க்கை. நேரில் பார்த்த ஒரு மனுஷனை நேரில் பார்த்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தளபதி திருவிழா, இந்த மனுஷனை பார்க்கும் போதே கண்ணு கலங்கிருச்சு. உண்மையாக ஒரு அவராக தாங்க. உண்மையாக சொல்லணும்னா அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். அவர் படத்தை பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய மேனரிசம் கற்றுக்கிட்டோம். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஸ்டைல் எல்லாமே தளபதியோட ஸ்டைல்லாம் யூனிக்காகவே இருக்கும். பட் இது அவரோட லாஸ்ட் மூவினால் கொஞ்சம் இமோஷ்னலாகவே இருந்துச்சு. எஸ், அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு லாஸ்ட் மூவின்னு. அவர் இது என்னோட கடைசி படம் சொல்லும் போதே எல்லோரும் ஒரு இமோஷ்னலான ஒரு கூச்சலிட்டாங்க. உண்மையிலேயே பெரிய ஜனதாங்க கைஸ். ஒரு 70,000-80,000 பேர் இருப்பாங்க அந்த புக்கே ஜலீல் ஸ்டேடியமில். ஹாப்பி, சேட் எல்லாமே கலந்த ஒரு கலவையான கான்சர்ட்டாக இருந்துச்சு. ஒரு மகிழ்ச்சியான ஒரு கான்சர்ட், ஒரு ஹெவியான ஹார்ட்டடான ஒரு கான்சர்ட் சொல்லுவேன். இந்த வருஷத்தில் எனக்கு மெமரபிளான விஷயம்னே அதுதான். அது மட்டும் இல்லை கைஸ், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமல் போச்சு யூடியூப்பில். ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால் சில விஷயங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுக்கு உள்ளதுன்னு தெரிய மாட்டேது. ஸோ அதுக்காக நம்ம வீடியோ போடாமல் இருக்க மாட்டோம். இந்த சேனல்லே போனாலும் நம்ம புது சேனல் ஆரம்பித்து பண்ணுவோம். கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். பட்டு எவ்வளோ செக்யூராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் போட முடியும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக நம்மளோட டாப் டக்கர் சேனலில் வீடியோஸ் வரும். அந்த மனுஷனோட அவரா இப்போ வரைக்கும் எனக்கு 2-3 நாள் ஆச்சு. அந்த அவரா மண்டையில் ஓடிட்டு தான் இருக்குது. உண்மையிலேயே வேறு லெவல் நிகழ்ச்சி. நிறையா கற்றுக்கிட்டேன். குட்டி ஸ்டோரியாக இருக்கட்டும் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நான் வீடியோ தான் ஒழுங்காக எடுக்க முடியல. பட் என்னோடய ஃபோனில் எடுத்த ரெக்கார்ட் வீடியோவை கண்டிப்பாக நான் பேசி முடித்தோடனே ரெக்கார்ட் அந்த எடிட்டிங்கில் நான் போடுறேன். என்ன தான் நம்ம எடிட் பண்ணி நம்மள ரெக்கார்ட் பண்ண போட்டது அது ஒரு தனி ஸ்பெஷலில். அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு தெரில. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தளபதிக்காக. ஸோ தளபதி ஜனநாயகன் வருது, மாஸ் பண்ணுவோம் கைஸ். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுவும் நம்ம HV சொல்லியிருக்காரு, ஐயா இது தளபதி படம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வச்சு. HV டைரெக்ஷன் அருமத்திரியமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பதில் சொல்லும். ஈகராக வெயிட் பண்ணுறேன் இந்த ஒரு படத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோ ஃபார் 2025. ஸோ 26லேருந்து நிறைய யூனிக்கான கான்டென்ட்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரியாக்ஷன், ஒரே ஒரு ரியாக்ஷன் நம்ம தளபதிக்காக செய்ய போகிறோம். ஜனநாயகன் ட்ரெய்லர் ரியாக்ஷன். ஸோ காத்திருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.